மீட்பர் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலை கூடி வந்திருக்கிற உங்களை ஒவ்வொரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற அதே பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். சங்கீதங்களுடைய புத்தகம் 138 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. ஆமென். உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இந்த பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இதுதான் செய்தியினுடைய தலைப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கிருபை என்றால் என்ன அப்படின்னா, தகுதியில்லாத மனிதனுக்கு தேவன் காட்டும் அல்லது கொடுக்கும் அன்பு, இரக்கம், ஆசீர்வாதம். அதேவேளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பார்க்கும் பொழுது வரங்கள், வல்லமைகள், நமக்கு கொடுக்கிற தெய்வீக சுகங்கள், இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் நாம் பார்த்தோம். இந்த கிருபை மேலானது அந்த பாட்டில் நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். எனவே இவைகளை தேவன் கொடுக்கிறார். யாருக்கு? தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். முதலாவது, தகுதியில்லாத நம்மை ஆண்டவர் ரட்சித்தார் என்று நாம் சொல்லலாம். இந்த உலகத்திலே எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்கக்கூடாத ஒன்று இருக்குமே, ஆனால் அது ரட்சிப்பு ஒன்றுதான். இந்த மனிதன் உலகம் முழுவதையுமே ஆதாயப்படுத்தினாலும் அந்த ஆத்துமா என்பதைத்தான் ஆண்டவர் விலையேற பெற்றது என்று சொன்னார். அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது தன்னுடைய சொந்த பலத்தினால் அல்ல, சொந்த திறமையினால் அல்ல, சொந்த ஞானத்தினால் அல்ல, அல்லது போல இந்த உலகத்திலே வேற எதையும் கொடுத்து வாங்கக்கூடிய ஒன்றல்ல. அது கிருபையின் மூலமாகத்தான் ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியருடைய நிருபத்தில் 2 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கிருபை, ஈவு என்ற 2 பதத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஈவு அல்லது போனால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது எப்படின்னா, கொடை என்பது ஒருவர் தானாக விரும்பி கொடுக்கிறது. மற்றவர் எதையுமே செய்யாத போதும், அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எந்த தகுதியும் இல்லாத போது மனம் உகந்து வந்து ஒருவர் கொடுக்கிறது தான் ஈவு. நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய சகோதரர்களே சொல்லுகிறார்கள் எப்படி என்றால், அந்த ஆடுதான் நீ மேய்க்க தகுதியானவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த தகுதி அவர்களுடைய பார்வையில் இருந்தபோது, உலக மக்கள் மத்தியிலே அவன் தகுதியற்றவனாய் காணப்பட்ட போது அவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார் என்று சொன்னால் அதுதான் தேவனுடைய ஒரு ஈவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சவுல் தன் வாயாலே அறிக்கை செய்கிறார், கோத்திரங்களிலெல்லாம் சிறிய கோத்திரம் நான், என்னையா ராஜாவாக்க பார்க்கிறீர் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தகுதி இல்லை 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 என்று நீங்கள் தீர்க்கதரிசிகளை பார்த்தா, ரம்யா எங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னாலும் அந்த தகுதி இல்லாத மனிதனை தேவன் தகுதி உள்ள ஒரு நிலைமையிலே கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். ஆனால் அதுதான் தேவனுடைய ஈவு, அதுதான் கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரித்து தம்முடைய ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் நாம் அவரை ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் செய்த கிருபை இருக்கிறது அல்லவா, இதுதான் பெரிய ஈவு. அருமையான கர்த்தருடைய, அது கிடைக்கல, இது கிடைக்கல, அப்படி கிடைக்கல, இப்படி கிடைக்கல, எது கிடைக்காட்டி போனாலும் போனால் இன்றைக்கு நமக்கு மரித்தா நமக்கு ஒரு நிம்மதி இருக்கு. என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேரும். அதுதான் முக்கியமானது. அருமையான கர்த்தருடைய, அப்ப இந்த கிருபையினாலே கிடைத்த அல்லது ஈவினாலே கிடைத்த பெரிய கொடை என்ன அப்படின்னு சொன்னா, நாம் ரட்சிக்கப்பட்டதினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினதினாலே நாம் எப்படி என்றால் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமர்கள் நிருபம் 8 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்கன்னா, நாம் பிள்ளைகளானால் யாரு? சுதந்திரருமாமே. அப்ப நாம் எல்லாரும் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? எதை கொடுத்து நாங்க வாங்கணும்? இன்னைக்கு உலகத்துல பாருங்க, தன்னை தேவனுடைய ஒரு நிலைமையிலே கொண்டு வந்து அவன் என்ன தன்னை எவ்வளவு அர்ப்பணிக்க முடியுமோ அர்ப்பணித்து தன் சரீரத்தை கிழிக்கிறான், தொங்குறான், வைக்கிறான், போறான். எதுக்கு? தான் ரட்சிக்கப்படணும், தான் மேன்மை அடையணும்னு அவன் ஆண்டரோடு இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா நாங்க ஒண்ணுமே கொடுக்காமலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் மேலான கிருபை, மேலான ஈவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆனால் இந்த சுதந்திரராய் இருக்கிறவர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கலாத்தியருடைய புத்தகத்தில் 4 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால்
இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கு. அப்ப எப்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவன் தான் பிள்ளை, பிள்ளைக்குத்தான் எல்லா அவன் இன்னும் அடிமைத்தனத்தில் இருப்பானே ஆனால் அதை அவன் சுதந்திரிக்க முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க கலாத்தியருடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமைக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. அவன் சின்ன பிள்ளையா இருக்க வரைக்கும் அடிமைக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லை, சின்ன பிள்ளைத்தனம். பவுல் சொல்லுகிறான், அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன பிள்ளை மாதிரி பேசணும், சின்ன பிள்ளை மாதிரி நடந்து. ஆனால் வளர்ச்சி காலத்தை பார்த்தால் அந்த வளர்ச்சி எங்கேயோ இருக்க வேண்டியது என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சின்ன பிள்ளை இப்படி பார்ப்போம். எப்படின்னா, வீட்டில் இருக்குது தகப்பன் ஒரு பெரிய செல்வந்தன் என்று வைத்துக் கொள்வோம், எங்கேயோ போகணும். அந்த நேரத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளையை கொண்டு போக முடியாது, எனவே இந்த பெட்டி அந்த பீரோ சாவியெல்லாம் நீ வச்சுக்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவானா? ஏன்னா அவன் என்ன செய்வானா, இதை கொடுத்துட்டேன்னு சொன்னா வீட்டில் இருக்கிற அடிமையான அந்த வேலைக்காரன் என் பிள்ளைக்கு ஏதாவது சாக்லேட்டை கொடுத்து ஒரு இனிப்பை கொடுத்து என்ன செய்வான், அதை வாங்கிடுவான். பாருங்க, உதாரணத்துக்கு அந்த பிள்ளை கையில் சாவி இருக்குன்னு வச்சுக்கோ, அங்கே இருக்கிறவன்ட்ட பாருங்க கொடுத்துட்டு போனா அவன் என்ன சொல்லுவான், தம்பிக்கு வாப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டா, இந்த இனிப்பை சாப்பிடு அப்படின்னா சாப்பிடு, முதல்ல இனிப்பை தான் கொடுப்பான். கொடுத்தோன்னே சாப்பிட்டோன்னா அவனுக்கு சந்தோஷம், முகத்தில் சிரிப்பு. இன்னொன்று தரவான்னு கேட்பான், இந்த இன்னொன்று கொடுப்பான். அது கொடுத்தோன்னே என்ன செய்வான், இந்த உன் கையில் இருக்கிறது என்னது, அது சாவி, அதை கொஞ்சம் தாரியா எனக்கு அப்படின்வான். இன்னொரு இனிப்பை கொடுப்பான். கொடுத்துட்டு எதை வாங்கிட்டு போயிடுவான், பீரோவில் இருக்கிற அத்தனையும் கொண்டு போயிடுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவ ஜனத்துக்கு சில நேரங்களில் இனிப்பு பரிமாறுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த இனிப்பை பரிமாறி இந்த மேலான கிருபையை இழக்க வைக்கிற. எனவேதான் யோனா இப்படி சொல்லுகிறான். எப்படின்னா, யோனாவுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கனாக்கும், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வர்ற என்னது, கிருபையை போக்கடிக்கிறாங்க. கிருபையை ஒரு நாள் போக்கடிக்க கூடாது. அடுத்த இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறதுக்கு அப்புறம் கீழே பார்ப்போம். எபிரேயர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். என்னது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளுவோம். ஆனால் இந்த கிருபையை மேலே பார்த்தீங்க எப்படின்னா, கிருபையை என்ன செய்யறாங்க, சிலர் போக்கடிக்கிறார்கள். கீழே புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், கிருபையை நீ பற்றிக்கொள். எப்போ இந்த யோனா இந்த காரியத்தை சொன்னா அப்படின்னு சொன்னா, நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்ன இந்த இனிப்பு கொடுக்குற கதை மாதிரி தான். பிசாசு ஒரு இனிப்பை கொடுத்துட்டான். எப்படின்னா, ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்படியாகத்தான் தகுதி இல்லாத யோனாவை கர்த்தர் தெரிந்தெடுத்து நினிவேக்கு போ யோனா அப்படின்னோன்னு, யோனா நினிவேக்கு போறதுக்கு மறுக்கிறதுக்கு பிசாசு ஒரு இனிப்பை கொடுத்தான். அந்த இனிப்பை கொடுத்து என்ன செய்யான்னு சொன்னா, நீ தர்சிஸுக்கு போயிரு அப்படின்னா. தர்சிஸுக்கு போனோன்னு நீ சோமா இருக்கலாம், விடுதலை பெற்றவனா இருக்கலாம், ஏதாவது சொல்லியிருப்பான். சொன்னதுனால தான் என்ன செஞ்சிடான், அதை தான் நல்ல முடிவுன்னு எடுத்துட்டு போனான். ஆனாலும் தேவன் அவனை முன்குறித்து தகுதியற்றவனை தகுதி உள்ளவனாக மாற்றி தம்முடைய காரியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொண்டது நிமித்தமாக அநேக போராட்டங்களை கொடுத்து மீனின் வயிற்றுக்குள்ளே போன போதுதான் அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அறிக்கை செய்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னன்னா, அவன் எண்ணத்தை விட்டு எங்க போனாலும் கூட ஆண்டவர் அவனை விட மாட்டார். ஏன் தெரியுமா, நம்ம ஆண்டவர் எப்பயும் ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டான்னா அதோட கூட இல்லாம. நீங்க சும்மா இப்படி பாருங்க, ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்தார், ஏவாளை சிருஷ்டித்தார். 2 பேரை சிருஷ்டி என்ன சொன்னாரு, கனியை புசிக்காதீங்க அப்படின்னு. கனியை புசித்தாங்க, ஒளிந்திருந்தாங்க, கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே. அவர்களை அழித்து விட்டு, அவர்கள் பாவம் செய்யலாம் தானே, அவர்களை அழிச்சிட்டு அவங்க பாவம் செஞ்சாங்க, அதனால அழிச்சிட்டேன், வேற 2 பேரை நான் உண்டாக்கி இவங்க இப்படி செய்ததுனால தான் அப்படி செஞ்சேன் அறிவுரை இல்லை. எங்க மனிதன் பிழைவிட்டானோ அவன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே தான் போற்றப்பட வேண்டும், அந்த சந்ததி மூலமாக என்று சொல்லி கர்த்தர் சரியான பாதையிலே காட்டுகிற தேவனாய் இருக்கிறார்.
அதனால தான் ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் நாம் வாசிக்கும்போது பார்க்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை யார? முன்குறித்தவர்கள். இன்றைக்கு கூடியிருக்கிற தேவ ஜனம் முன்குறிக்கப்பட்ட தேவ ஜனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். சில நேரங்களில் கீழே விழ வேண்டி வரும், ஆனாலும் மறுபடியும் நிறுத்துவார். அப்படியே அதனால சொல்றான், 7 மரம் விழுந்தாலும் தூக்கி நிறுத்துறதுக்கு நம்ம ஆண்டவர் இருக்காரு. நீங்க பாருங்க, அப்ப தகுதி இல்லை என்று மனிதன் நினைத்து எங்க தான் ஓடினாலும் தாமால் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனை அவர் கைவிடுகிறது இல்லை. அந்த மனிதனை உயர்த்துவார். நீங்க பாருங்க, சவுல ராஜாவாக்கிட்டாரு. சவுல் ராஜாவாக்கிட்டு ராஜா எங்க போயிருக்கணும்? சிங்காசனத்துக்கு போகணும். அவன் எங்க போயிட்டான்? தலபாடங்களுக்குள்ள. ஐயோ இவன் தகுதி இல்லை, சரி அவனை விட்டுருவோம்ல, அவனை கொண்டு வந்து தான் நிறுத்தணும். ஒரு மோசே என்ன செய்தான்? அரண்மனை விட்டுட்டு ஆடு மேய்க்க போயிட்டான். போனாலும் அவனை குறித்த தேவ திட்டமானது நிறைவேற வேண்டுமானால் அவனை மறுபடியும் அழைத்து மேன்மைப்படுத்த வேண்டியது தேவனுடைய சித்தமாயிருந்தது. இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எந்த நிலையிலே நாமும் கூட அப்படி விழுந்து போனாலும் கூட நம்மை நிறுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கு. அதுதான் தேவனுடைய கிருபை, அதுதான் தேவனுடைய ஈவு. இன்றைக்கு நாம் கொஞ்சம் யோசிப்பார், எத்தனையோ சூழ்நிலைகளை தேவனை விட்டு போகிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை அமர்ந்திருக்கலாம். அந்த அமைக்கப்பட்ட சூழ்நிலையானது அவரை விட்டு விட்டு போக வேண்டும் என்று நினைத்த போதும் கூட அந்த கரம் பிடித்த கர்த்தர் நம்மை இழுத்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்படின்னா அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ளணும். அந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அந்த கிருபை காலைதோறும் வழிநடத்துகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது, போக்கிலும் இருக்கிறது, வரத்திலும் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் இருக்கிறது. இவைகளை நாம் மனதிலே கொண்டு அந்த கிருபையை நாம் எப்பொழுது நினைவு கூர்ந்து அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதாவது எப்படின்னா, 3 நிலைகளிலே மனிதன் இருக்கிறான். அந்த 3 நிலைகளில் இருக்கிறவர்களும் நிச்சயமாக அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல வேண்டும் என்று சொல்றார். சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 118ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. பாருங்க, 3 கூட்டத்தாரை பத்தி சொல்றான். இவங்க கட்டாயம் என்ன செய்யணும்? சொல்லணும். யாரு? முதலாவது இஸ்ரவேல் சொல்லணும். 2வது யார் சொல்லணும்னா ஆரோனின் குடும்பத்தார் சொல்லணும். 3வது யார் சொல்லணும்னா கர்த்தருக்கு பயப்படுற அத்தனை பேர் சொல்லணும். என்ன சொல்லணும்? அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, மாறாத அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அது நேற்றும் இருந்தது, இன்றும் இருந்தது, நாளைக்கும் இருக்கிறது. அந்த கிருபை தான் வழிநடத்தும் என்கிறதை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை சொல்லணும், அந்த கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் என்று சொன்னால் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் என்கிற பெயர் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, யாக்கோபை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபு என்று சொல்லுகிறவன் மிகவும் தந்திரசாலியும் புத்திமான் தான் சொல்லணும். அதே வேளை ஏமாற்றுக்காரன். எப்படின்னா, அண்ணனை ஏமாற்றினான். எப்படி ஏமாற்றினான்? அவன் பசியில் வந்து கொஞ்சம் நான் சாக போறப்பா கொஞ்சம் கூழ்தா அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? சகோதரன் கொடுத்துருக்கணும். என்ன சொன்னா? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு அளித்தா, அதைத்தான் கஞ்சி தர்றேன். எப்படிப்பட்ட ஏமாற்று! சரி, அங்கதான் போச்சு, பரவாயில்ல. அப்பங்கிட்ட நடிக்கிறான். எப்படி நடிக்கிறான்? நான் தான் ஏசா. மணந்து பாருங்க, ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு. ஆனால் கத்தர் விடலை. கத்தர் பின்னுக்கு அதே ஆட்டுத்தோலை வச்சு தான் கதற வச்சார். எவன் ஒருவன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் அறுப்பான் என்பது தேவன் வைத்திருக்கிற நியமம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எனவே தேவ பிள்ளைகள் நம்ம இதெல்லாம் சத்தியங்களை தெரிந்து கொள்றது காரணம் என்ன தெரியுமா? பயத்தோடும் பக்தியோடும் அவளை பின்பற்றணும். அப்போ என்னது? நடிச்சான், நடிச்சுட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டான். இப்போ எங்கே போகிறான்?
பெரிய கில்லாடிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். யாரு? கத்தரிட்டியா மாமங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான். அவன் இவனை விட மோசமான ஆள், ஒரே ராத்திரியில் மாத்திரவன் இல்லையா? அவன் பொல்லாத ஆள், அவனை போய் இவன் ஏமாத்துறான் பாருங்க. புள்ளி உள்ளதெல்லாம் உமக்கு, வரி உள்ளதெல்லாம் எனக்கு சொன்னானா? சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ வெளியில் வந்துட்டார். நமக்கு எல்லாம் தெரியும், வெளியில் வந்தால் தான் இப்போ இருக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்குது. எங்கே போவேன், எப்படி போவேன், முன்னால் ஒருத்தன் வாளோடு நிற்கிறானே. இப்போ அப்பங்கிட்ட பெற்ற ஆசீர்வாதம், அவனை ஏமாற்றி வாங்கின ஆசீர்வாதம், மாமா கிட்டே பெற்ற ஆசீர்வாதம் எல்லாம் போகுது. இப்போ என்ன மிஞ்சணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் உயிர் மிஞ்சினா போதும். அதானே? இது எல்லாத்தையும் அழிச்சிருவான்னு அவனுக்கு தெரியும், எல்லாத்தையும் அழிச்சிருவான். கடைசியில் ஒரு கொஞ்சம் போல் உயிர் இருந்தால் போதும். போகிற ராத்திரி போயிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட போராடுறான். போராடி 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 ஆண்டவர் சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பேர் என்னது? இனிமேல் சொல்லாத. ஏன்னா அந்த பேர் எதுக்கு உரிய பேர்? ரொம்ப பேரையே மாற்றணும் இல்லையா? ஏமாற்றுக்குரிய பேர். இனிமேல் அதை நீ செய்யாத, நான் உனக்கு புது பேர் தர்றேன், இஸ்ரவேல் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிப்பாரு, நான் அன்னைக்கு உன்னை சொன்னேன் இல்லையா, நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை. அப்போ அதனால இஸ்ரவேல் என்ன தெரியுமா செய்யணும்? எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தான், எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தான். மகன் கொண்டு போய் இழக்கப்பட்டது போல் ஒரு நாடகத்தை போட்டாங்க. இவன் போட்ட நாடகத்தை விட அது பெரிய நாடகம் இல்லையா? அந்த நாடகத்தில் இருந்து துடிச்சு போனான். கடைசியில் மகனை சந்தித்தான், அங்கே கொண்டு போய் ஆசீர்வதிச்சார் எல்லாம். எனவே இதை நினைத்து 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 அவன் ஆண்டவர் சொல்லணும், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ரெண்டாவது இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறது ஒரு சந்ததியை குறிக்கிறது. முதல்ல இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். சரி, அப்போ இஸ்ரவேல் என்ன செய்யணும்? இதை நினச்சி 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 துதிக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருந்த என்னை கர்த்தர் இந்த நிலையில் வைத்திருக்கிறார், இந்த நிலையில் எல்லாவற்றையும் எனக்கு பாதுகாத்து தந்திருக்கிறான்னு சொல்லி கர்த்தரை துதி. ரெண்டாவது இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜனக்கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்தவர்களை பார்க்கிறோம். யாத்திராமத்தின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எனது உன்னை அடிமைத்தன தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர். அடிமைப்படும் பொழுது யாரு? பார்வோன் பெரியவன். அவன் இவர்களை எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ வேதனைப்படுத்துகிறான். இப்ப அங்கிருந்து கொண்டு வருகிறாரு. கொண்டு வந்தா அவர் சொல்றாரு, உன்னை அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து கொண்டு வந்தேன், நீ பெரு செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். அப்படிதானே? கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று இந்த இஸ்ரவேல் துதிக்கணும். இப்போ நாம் கொஞ்சம் பார்ப்போம். இன்றைக்கு அடிமை என்று சொல்லும் பொழுது எதற்கெல்லாம் இன்றைக்கு மனிதன் அடிமைப்பட்டிருக்கிறான்னா, தீய குணங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறான், விக்கிரக ஆராதனைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறான். கலாத்தியருடைய புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கனாக்கும், அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்திருக்கலாம். அதே வேளை நீங்க பாத்தீங்கன்னா தீத்துடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நாம் எப்படி இருந்தோம்? முற்காலத்திலே நாமும் புத்தியினமும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் இருந்தோம். அப்போ என்னது? பகைக்கப்படத்தக்கவர்களாக இருந்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ எப்படி அந்த கேட்டுக்கு தப்பி நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சார்னா நம்ம விடுதலை ஆக்கினார். முதல்ல நீங்கள் பார்ப்பீங்கன்னா பேதுருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாங்களோ கேட்டுக்கு அடிமைகளாக
இருந்தோம். அப்போ என்னது அந்த கேட்டுக்கு அடிமைகள்னா என்னது அப்படின்னா, பேதுரு அதுக்கு விட தர்றாரு. எப்படின்னா 2 பேதுரு புத்தகத்தில் 1 அதிகாரம் 4 வசனத்தில் எப்படி உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி நாம் அப்படிப்பட்டவர்களாக தான் இருந்தோம், உலகத்துக்குண்டானவைகள் இருந்தோம். ஆனால் அந்த கேட்டுக்கு நம்மை தப்பி இப்போ எங்கே கொண்டாந்துட்டார்னா திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. யார்? நாம மாறல, நம்மளால முடியாது. இன்றைக்கும் கூட நாம் சில நேரங்களில் தீர்மானங்களை எடுக்கிறோம், ஆண்டவரிடம் சொல்றோம், ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த தீர்மானம் இல்லாம போயிருது. அதே காரியத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி செய்கிறோம். ஏன்? பவுலே சொல்லுகிறான், நான் நல்லது செய்யணும் தான் நினைக்கிறேன், நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் செய்யறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் அல்ல, எனக்குள்ளே ஒரு பாவம் வாசம் பண்ணுகிறது என்று சொல்லுகிறது. அதுக்காக பாவம் வாசம் பண்ணுது அதுதான் நம்ம கேட்டோம். அதனால செஞ்சுக்கிட்டே இல்லை. பாவத்தை மேற்கொள்ள வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதுக்கு தேவன் அதுக்கு பலன் கொடுக்கிறார். பாவத்தை திரும்பி பார்க்க கூடாது என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நாம் இனிமே பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது. கீழே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப கேட்டுக்கு தப்பி நாம் எப்படி இருந்தோம்னா மரண பயம் நிறைந்தவர்களாக இருந்தோம் என்று ரோமருக்கு அந்த எபிரேயருக்கு எழுதின 2 அதிகாரம் 15 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மரண பயம் அப்படின்னா சாகிற பயம் இல்லை, மரித்த பிறகு பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அந்த 2ஆம் மரணமானது ஜீவ காலமெல்லாம் வேதனை உள்ளது என்பதை அறிந்து நாம் இருக்கும்போது தேவன் அவைகளை நமக்கு வெளிப்படுத்தினபடினாலே இந்த மரண பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். இல்லை நாம் என்னது ஏற்றுக்கொள்ளுமா? அன்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனாலும் அந்த அடிமைத்தனத்தை நமக்கு கர்த்தர் விளங்கப்படுது. நீங்க பார்ப்பீங்கன்னா கலாத்தியருடைய புத்தகம் 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின்படி தேவர்களுக்கு என்ன செஞ்சீங்க? அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்பீங்க. அதுக்காக தான் எல்லாம் செய்வீங்க. சில நேரங்களில் அந்த யூடியூப்களில் பார்க்கும் பொழுது மனிதன் தன்னை ரட்சித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு தன்னை இதாக்குறான் தெரியுமா? அதை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. போட்டு அந்த ஒரு கிரேனில் போயிட்டு தொங்குறாங்க எல்லாம் குத்தி. எவ்வளவு வேதனை! எங்கேயோ இல்லை, நம்ம நாட்டில். ஆனால் உங்களுக்கு எனக்கு பாருங்கள், ஒரு செலவு இல்லாமல் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னபோது ஏற்றுக்கொண்டு பிள்ளையாய் மாற்றி சுதந்திராய் மாற்றி இந்த கிருபையை தந்திருக்காரு. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? எவ்வளோ தைரியமாக இருக்கிறோம் இல்லையா? ஆண்டு தான் நமக்கு இப்படியெல்லாம் செய்திருக்கிறாரு. வேறு யார் மூலமாக நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைச்சது? அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்போ ரோமர்கள் 6 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கிறது, பாவத்திற்கு நீங்கள் எப்படி இருந்தீங்க? அடிமைகளாக இருந்தீர்கள். இப்பொழுது எங்கே வந்துட்டீங்க? நீதிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ கிருபையை ஒரு நாள் நாம் நினைச்சக்கூடாது, போக்கடிக்கக்கூடாது. இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்ட நாம் இஸ்ரவேல் கர்த்தரை எப்போதும் துதிக்கணும். எப்படி துதிக்கணும்? அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாள் நாம் காலையில் எந்த நேரத்திலும், எங்கள் வீட்டில் பாஸ்டர் பினாஸ் வந்து படுத்திருந்தார். படுத்திருக்கும்போது நூறையில் படுத்திருக்க மாதிரி தான் படுத்திருப்பார். தலையில் தொப்பிக்கு போயெல்லாம் அடித்து படுத்துருவார். சமர் தான், ஆனாலும் படுத்திருப்பார். அப்படி தான். ஆனால் காலையில் கேட்கும் கிருபை கிருபை கிருபை, ராத்திரி கிருபை கிருபை. இதே தான், வேற எதுவும் சொல்ல மாட்டார் தானே? கிருபை 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 கிருபையே சொல்லி ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நாம் அந்த கிருபை ஏதோ அற்பமாக நினைக்கிறோம், தகுதி இல்லாத கூட. நாமளும் அதை தகுதி இல்லைன்னு தான் நினைக்கிறது. ஆனால் அந்த கிருபை இல்லைன்னா நாம் இல்லை, அந்த கிருபை இல்லைன்னா நான் இல்லை, அந்த கிருபை இல்லைன்னா இந்த மேன்மை இல்லை. நான் எல்லாம் தகுதியே கிடையாது. ஆனால் தகுதி இல்லாத என்னையும் கூட கர்த்தர் கிருபையாக ரட்சித்தார். அருமையான கர்த்தருடைய, நான் எல்லாம் ரட்சிக்கப்படுவேன்றதே தெரியாது, ஊழியம் செய்கிறத விட்டு ரட்சிக்கப்படுறேன்னு தெரியாது. ஆனால் தேவனுடைய கிருபை இன்றைக்கு கொண்டாந்து இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சொந்தங்களில், உங்களுடைய நண்பர்களில் எத்தனை பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? எத்தனை பேர் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறாங்க? ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரு. அது கிருபை. அடுத்தது யார் துதிக்கணும்னா, ஆரோனின் குடும்பத்தார் என்ன சொல்லணும்? கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆரோனுடைய குடும்பத்தை குறித்து நாம் தெரியும். மோசே சிறிய பிறந்த போது பார்வோன் நினைச்ச எல்லாரையும் கொல்லணும்னா. ஆனால் அந்த குடும்பத்தில், அந்த குடும்பம் யாருன்னா லேவியினுடைய குடும்பம். அந்த லேவி கோத்திரத்தாருடைய அந்த இதில் அவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார்.
வேறு பிரித்தார். வேறு பிரித்தது நோக்கம் என்ன அப்படின்னா, உபாகமத்தின் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பார்க்குறீங்க. அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். மேலான தம்முடைய வேலையை செய்யும்படிக்கு ஆண்டவர் லேவியின் கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்கிறதுனாலே, லேவியின் கோத்திரம் என்ன செய்யணும்னா கர்த்தரை எப்போதும் துதிக்கணும். ஆண்டவரே உங்கள் கிருபையினால தான் ஆண்டவரே, உங்கள் கிருபையினால தான் ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே. அப்போ அவங்க தான் துதிக்கணுமா? அவர் தானே ஆசாரியன் இல்லையா? அவர் தான் துதிக்கணும். ரைட், கடைசிடுவோம். நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்கன்னா அங்கே நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு பாகம் பிரிக்கும்போது எந்த சுதந்திரமும் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் தான் என் பங்கு, என் பங்கு அவர்கள், அவர்கள் பங்கு நான், அவர்கள் சுதந்திரம் நான், என் சுதந்திரம் அவர். 11 கோத்திரத்துக்கு இல்லாத ஒரு கோத்திரத்துக்கு கிடைக்குதுங்க. 11 கோத்திரத்துக்கு இல்லாதது அந்த ஒரு கோத்திரம். எப்படின்னா கர்த்தர் என் சுதந்திரம், நான் அவருடைய சுதந்திரம், எந்த பாகமும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவங்களை கைவிடலை. சொல்லும்போது சொல்கிறாரு, லேவியை நினைச்சக்கூடாது, கைவிடாது இருப்பாயாக அப்படின்றாரு. அவனுக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தான். இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு யாரு? கர்த்தர். தோத்திரம். பிசாசும் கேட்டான், கர்த்தர் கேட்டார். கர்த்தர் தான் நமக்கு. கர்த்தர் எல்லாம் வேற எதுவும் இல்லை. இன்றைக்கு நான் நம்புகிறது கர்த்தர் தான். நாளைக்கு நம்ம கர்த்தர் கிருபை செய்வாராக. நேற்று நம்பினவர் என்னை கைவிட்டதில்லை, நேற்று நம்பினவர் என்னை விட்டு விலகினதில்லை. நான் சில நேரங்கள் யோசிப்பேன், எப்படியெல்லாம் கர்த்தர் என்னை வழி நடத்தினார், எப்படியெல்லாம் கர்த்தர் வழி நடத்தினார் அப்படின்னு. சில நேரம் நாங்கள் வீட்டில் இருந்து பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை பேசுவோம், கர்த்தர் அவ்விதமாக வழி நடத்தினாரே அப்படின்னு. ஏனென்றால் அந்த முன் குறித்த தீர்மானம், அந்த அழைப்பின் தீர்மானம், தெரிந்து கொள்வதின் தீர்மானம், தகுதி இல்லாத எங்களுக்கு தேவன் பெரிய ஈவு பாராட்டினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கோ, அவரே அவர்கள் சுதந்திரம். அப்படியா இருந்தால் இன்றைக்கு ஆசாரியர்களாக நாம் இருக்கிறோம் என்று பேதுரு வலியுறுத்துகிறான். 1 பேதுருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவேற்கும் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரியருமாய் இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியமாக இருக்கிறோம். அப்போ நானும் நீங்கள் என்னென்னா, நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டு இன்றைக்கு ஆசாரியர்களாக ஆரோனின் குடும்பத்தாராக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அந்த கிருபை என்றும் உள்ளது, அந்த கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நேரம் தாவீது சொன்ன அந்த 3 கூட்டத்தார் என்ன செய்யணும்? கட்டாயம் சொல்லுங்கள். அவன் நீங்கள் சொல்கிறதா எப்பயாவது சொல்லுங்க, இன்னையில இருந்தாது கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இந்த கிருபையை சொல்லிக்கிட்டே வர்றவங்களுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம், இந்த லேவியின் குடும்பத்தாருக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது எங்கன்னா, வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்கள் நெற்றியில். என்ன நாமம்? பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். ஆண்டவர் சொன்னார், லேவியனுடைய அந்த நெற்றி பட்டயத்தில் எழுதணும் பரிசுத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு தெரியும், ஓட்டத்தை முடித்து கிரீடத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே சதா காலங்களின் ஊழியர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வார். பாட்டு படிக்கவே இல்லையா? எனவே அருமையான கர்த்தருடைய இந்த மேலான ஒரு அனுபவத்தையும் மேலான ஒரு பாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருப்பாரா இருந்தால் நாம் எந்த நேரம் நினைவு கூர்ந்து சொல்லணும், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அருமையான கர்த்தருடைய. அப்புறம் முதலாவது இஸ்ரவேல் சொல்வதாக கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று. அடுத்தது யார் சொல்லணும்? 3வது யார் சொல்லணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லணும். கர்த்தருக்கு பயப்படுறவங்களா நீங்கள்? நாம் பயப்படுறவங்களா இல்லையா? ஒருத்தர் கூட ஒன்று சொல்ல மாட்டேன்றீங்க.
சொன்ன வேறு ஏதாவது சொல்லிவிட்டு அப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனையாக போகும் இல்லையா இல்லையா? நம்மெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறவங்க தான். ஏனென்றால் வேதத்தில் நாம் பார்க்குறோம் எப்படின்னா, கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படுவானே ஆனால் அவனை கர்த்தர் கைவிட மாட்டார். சங்கீதம் இப்படி சொல்லுது. சங்கீதம் 128 முதலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. கர்த்தருக்கு பயந்தா என்ன செய்யணும்? அவர் வழியில் நடக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். ஆனால் சில நேரங்களில் நம்ம வழியில் கர்த்தர் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறது. ஒருத்தர் சொன்னார் பிரசங்கத்தில், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு தந்திருக்கு அப்படி சொன்னார். சோப்பு இருக்குது தானே, சோப்பு நம்ம சுத்திகரிக்கிறது தான் சோப்பு அடித்து வச்சுருக்கான். சிலர் சோப்பை சுத்திகரிப்பான். கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லுறது லேசு. கர்த்தருக்கு பயந்தால் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கணும். கர்த்தருடைய வழியை நாம் எங்கே பார்த்து நடக்க முடியும் என்றால் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தராகவே கொடுத்தது. அதை வாசித்து அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படித்தானே வேதத்தில் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாம் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணி நடக்கிற நேரத்தில் நமக்கு வேற பக்கமெல்லாம் கை காட்டி அப்படி இப்படிலாம் காட்டியெல்லாம் அந்த திசைக்கெல்லாம் பிசாசு கொண்டு போவான். ஆனால் நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். கடந்த கிழமை நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். எப்படின்னு சொன்னால், நாகமான் வீட்டிலே குஷ்டரோகியாய் இருந்தான். அந்த வீட்டில் யார் இருந்தா? சிறுபை. அவ கர்த்தரை நேசித்தா, கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தருடைய வழியிலே. ஏன்னா ஒரு ஆத்மா கெட்டு போகக்கூடாது, நரகத்து போகக்கூடாதுன்றது அவளுக்கு தெரியுது இல்லையா? அதனால என்ன செஞ்சா, தான் இக்கட்டிலே இருந்து நெருக்கத்திலே இருந்து பாடுகளை அனுபவித்த போதும் கூட இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தி காட்டினார். இலங்கையிலே இப்போ நடந்த இந்த சிறைச்சாலை கலவரம், அங்கே நடந்த அமளி துமளிகள் மத்தியிலே சிறைச்சாலைக்கு ஏற்கனவே சென்று வந்தவர்களை சிலரை பேட்டி கண்டாங்க. அதில் ஒரு டாக்டர், அதே வேளையில் பிரபலமான ஒரு அரசியல் பெண்மணி, அவங்களெலாம் பேட்டிக்காம நான் கேட்டேன். சும்மா கேட்டு பார்க்கும்போது அவங்க சொன்ன சில காரியங்கள் என்னென்னா, குற்றவாளிகளும் இருக்கிறார்கள் தண்டிக்கப்படுறதுக்கு, ஆனால் குற்றமில்லாமலே தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அசௌகரியமான காரியங்கள், சில காரியங்களை அவர்களெலாம் சொன்னாங்க. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன அவங்க பௌத்த மதத்தை சார்ந்தவங்க சொன்னாங்க. அங்கே வருவாங்க, ஃபாதர் வருவாங்க, என்ன செய்வாங்க, பாட்டு படிப்பாங்க, பாட்டு படித்து ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க, பைபிள் கொடுத்தாங்க. நம்மளாக தான் இருக்கும், இந்த மாதிரி வேலையில் செய்கிறது நம்மளில் ஒருத்தராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ அதை கொண்டு போய் அந்த இதில் பங்கெடுக்க வைத்த ஒரு சகோதரி, அந்த சகோதரி எங்கன்னா ஜெயிலில் இருக்கிறவங்க, அவங்களும் ஒரு கைதி. இப்போ 2 பேர் இருக்கும்போது அந்த நைட்டு அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் மனதில் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு வேதத்தை திறந்து அந்த வேதம் எந்த பகுதியில் இருக்கோ நீங்கள் அதை வாசிங்க அப்படின்னு. பெரிய பிரசங்கமெல்லாம் பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது. இத்தனைக்கு யார்? கைதி. இவங்க என்ன கேட்டிருக்கலாம் தெரியுமா, நீயே கைதியாக இருக்கும்போது அதை எனக்கிட்ட வாசிக்க சொல்கிறியே, அதை சொல்லுவாங்களே அப்படின்னா இது என்ன செஞ்சுருக்காது, சொல்லியிருக்காது. நம்ம என்ன அப்படி தானே சொல்கிறோம், நமக்கு ஏகப்பட்ட பாட்டு இருக்குது, நம்ம போய் சொன்னால் நம்மளை பார்த்து கேட்பாங்க, நீங்கள் அதிலெல்லாம் அப்படி தானே சொல்லுவோம். ஆனால்
அவங்க சொன்னதுக்கு ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திறந்து ஒரு பகுதியை வாசித்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் அதை சத்தமாக வாசித்தேன் அப்படின்னாங்க. சொன்னாங்களாம், சரி ஒரு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. நீ ஜெபம் பண்ண அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, அதை செய்து அடுத்த நாள் காலையில் தனக்கு விடுதலை என்கிறது வந்தது. அப்படி நான் போய் சொல்ல, யூடியூப்பில் இருக்கு. அடுத்த நாள் வந்தது, உங்களுக்கு விடுதலை. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அற்புதம். அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அதெல்லாம் இல்லை. கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த அற்புதம் நடந்ததுன்னு சொன்னாங்க. இன்றைக்கும் கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய வழியில் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதே போல் எத்தனையோ பேர் சிறையிருப்பில் இருக்காங்க. ஏன் சிறையிருப்பு நீங்கினதுக்கு பிறகு அவங்க சிறையிருப்பு நீக்கிறேன் அப்படின்னு நினைக்காங்க. போங்க, சொல்லுங்க, ஆண்டவர் ஜீவிக்கிறார். இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அந்த தீர்க்கதரிசி கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தர் மூலமாக அற்புதம் நடக்கும். அதுதான் கர்த்தர் பயப்படுறது. நீங்க அப்படி நாம இருந்து கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது என்றும் உள்ளது என்று சொல்லும் பொழுது என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னா, வாசித்து பாருங்க. 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 13. கொஞ்ச நேரம் நாம் இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து சோஸ்தரித்து பாடினார்கள். இதுல ஒவ்வொன்னா பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லமா வாசிங்க சிஸ்டர். ஆசாரியர் இல்ல, முதல்ல இருந்து அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை சோத்தரிகைகளிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. நல்ல கவனிங்க. அவர்கள் ஒருமிக்க, முதலாவது ஆண்டு சொன்னார், பூமியிலே இருவர் ஒரு மனம். அந்த இடத்துல தேவன் என்ன செய்வாரு? அப்படிதான் வேதம் சொல்லுது. அதே வேளை என்ன செஞ்சாங்க? அவங்க கர்த்தரை முதலாவது என்ன செஞ்சாங்க? ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து. கர்த்தரை துதிக்கிறதுன்றது அவருடைய காரியங்களை சொல்றது, அவர் அழகு, அவருடைய செயல்கள், இதெல்லாம் சொல்லி 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 துதிக்கிற. அப்படி தானே, நீங்க நல்லவங்க, நீங்க அப்படி செஞ்சீங்க, நீங்க இப்படி, அதுதானே துதிக்கிறது. நம்ம மனுஷரை துதிப்போம் இல்லையா? துதிச்சா தானே அடுத்த ஒன்றும் செய்யாடி போற, நீங்க அப்படி செஞ்சீங்க பார்த்தீங்கன்னா, இப்படி செஞ்சு துதிப்பு. செஞ்சவரை துதிக்கிறது இல்லை. ஆனா கர்த்தரை துதிக்கணும், நல்லா துதிக்கணும். சங்கீதக்காரன் சொல்ற, அவருடைய துதி எப்போதும் என் வாயில இருக்கும். அப்ப துதிக்கணும். எப்படி? அவருடைய மேன்மையான மகத்துவமான காரியங்களை சொல்லி துதித்து ஸ்தோத்தரித்து, அதுக்கு பிறகு என்ன செய்யணுமா? நல்லா பாடணும். கர்த்தரை பாடி துதிக்கணும். எப்படி போட்டிருக்கு? ஏக சத்தமாய். இதுல சொல்லுவாங்க, சத்தமாய் அவன் கத்துறான் அப்படின்னு. துதிக்கணும். அப்படித்தானே போட்டிருக்கு. துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது என்ன நடக்கிற? எப்படி துதிச்சாங்க கடைசியில? அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஸ்தோத்தரிக்கையில் என்ன நடந்தது என்று சொன்னால், தேவாலயம் மேகத்தினாலே நிரம்பினது. தேவாலயம் மேகத்தினாலே நிரம்பினது. இன்றைக்கு கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் எங்கேயோ இல்ல, வேதம் சொல்லுகிறது நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று. அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி யார் என்றால் நானும் நீங்களும் தான். ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய சமூகத்திலோ தனிமையிலோ குடும்ப ஜெபத்திலோ அல்லது போனால் எந்த இடத்திலையும் வெட்கத்தையும்
அல்லது போனால் வேறு எதையும் மேன்மைப்படுத்தாதபடிக்கு கர்த்தரை நல்ல உற்சாகத்தோடும் உண்மையோடும் ஆவியோடும் பலத்தோடும் கூட துதித்து மேன்மைப்படுத்தி புகழ்ந்து பாடினால் அங்கே என்ன நடக்கும் என்றால் தேவனுடைய மகிமை நிரப்பும். தேவனுடைய மகிமையான அந்த மேகத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், முதலாவது நமக்கு தெரியும், மேகம் எலியா என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். ஜெபிச்சிட்டு வேலைக்காரன் அனுப்புகிறான், போய் பார்த்துட்டு வாப்பா, ஏதாவது தெரியுதான்னு. ஒன்னும் தெரியல ஐயா. அதுக்காக சரி, ஒண்ணுமே நடக்காதில்லை, இன்னும் நான் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், போய் பார் அப்படி நான் சொல்றான். ஒரு உள்ளங்கை மேகம் வருகிறது தேசத்தினுடைய வறட்சியை நீக்கிறதுக்கு. இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணினா உங்க குடும்பத்தின் வறட்சியை நீக்கிறதுக்கு, சபையின் வறட்சியை நீக்கிறதுக்கு, பிள்ளைகளுடைய வறட்சியை நீக்கிறதுக்கு, தனிப்பட்ட வறட்சியை நீக்கிறதுக்கு, உங்களுடைய பொருளாதாரத்தின் வறட்சியை நீக்கிறதுக்கு ஒரு உள்ளங்கை மேகம் வரும் என்று சொல்லுகிறேன். அந்த உள்ளங்கை மேகம் வந்தா மழை கொட்டுனுது. அவன் சொல்றான், நீர் ஓடி போகும் பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன். இன்றைக்கு இந்த செய்தியை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தோடு கூட ஒரு காரியம் குத்தி சொல்லுமா இருந்தா நீங்க சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்குள்ள வந்துருச்சுன்னு. செய்தி பொதுவா வரும், ஆனால் தேவன் குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்டவர்களோடு கூட தெளிவாக பேசுவார். அதுதான் தேவனுடைய. இதெல்லாம் அனுபவம். சில போதகர்மார் பேசும்போது அந்த வார்த்தை தெளிவாக பேசியிருக்கிறது. நான் சொல்லியிருக்கேன் முந்தி, ஆனால் இப்போதான் வச்சு நான் எழுதிக்கிறது எல்லாம் வரல. கொஞ்ச நாள் இந்த சுவிஸில் ஒரு இதுன்றது எப்படின்னா, பிள்ளைகளை எங்கே கொண்டு போகணும்? இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எங்கே கொண்டு போகணும்? லண்டனுக்கு கொண்டு போகணும். எங்கள் குடும்பத்தில் என்னென்னு சொன்னாங்க, கொண்டு போகலையா? எனக்கும் குழப்பமாயிருச்சு. ஏன்னா வீசா கீசா ஒன்றும் இல்லையே, பிள்ளைகள் நாளைக்கு எப்படி இலங்கை கொண்டு போன எண்ணத்தில் படிக்க பல கேள்வி, எனக்கும் பல கேள்வி. ஏன்னா இவங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருக்காங்க. இப்போ கர்த்தரையும் விசுவாசிக்கிறேன், ஆனால் மனுஷன் சொல்கிறதும் கேட்கத்தானே வேணும். ஒரு பாஸ்டர் வந்தார், கீழே இந்தியாவிலேருந்து வந்தார். அவர் ஒரு பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்தில் சீசர்களை அனுப்பும் போது ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் வந்தபோது உங்களுக்கு ஏதாகிலும் குறை இருந்ததா என்று கேட்டார். ஒன்றும் இல்லை. இப்போ எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் கேட்டார், உங்களுக்கு அப்படியா இருந்தா தேவன் குறையில்லாமல் நடத்துகிற அந்த வார்த்தையினோட பேசணும்னு நான் சொன்னேன். இதுக்கு முற்றுப்புள்ளி. எங்கேயும் போதில்லை, எங்கள் பிள்ளைங்க இங்கே தான் இருக்கட்டும். அதுவரை குழம்பியிருந்தேன். கொண்டு போயிரும். எங்க கொண்டு போகிறதுக்கு வழி கிடையாது, இங்கே ஒன்றும் இல்லை, வீசாவும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. ஆனாலும் இவங்க சொன்னதுனால எப்படி அன்னைக்கு எடுத்தேன். இன்றைக்கு வரை தேவன் உண்மையாக இருக்க, இன்றைக்கு வரைக்கும் தேவன் உண்மையாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ மேகம் மூடுங்க. இன்னைக்கு ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை நோக்கி வருது. இப்போ நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் நிற்க கூடாமல் போய்விட்டது. அப்படிதானே? ஊழியம் செய்கிறது கூட என்ன முடியல, நிற்க கட 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 கடன்னு தடுமாறுறான். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எப்படின்னா, பரிசுத்தாவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்ட போது பார்க்கிறவன் சொன்னான், வெறி பிடிச்சிருக்கிறானுவன் சொன்னா. எதை பார்த்து சொன்னா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் போட்டிருக்கோம், காண்கிறதும் கேட்கிறதுமான அனுபவம். அவங்க கண்டாங்க, இவங்கெல்லாம் இப்படி இப்படிலாம் செய்கிறான், என்னென்னமோ பேசுகிறான், அப்படித்தானே? என்னென்னமோ பேசுகிறான், என்னென்னமோ கை காலெல்லாம் அசைக்கிறான் அப்படின்னு வெறி கொண்டவனை போல இருக்கிறான். காண்கிறவரும் கேட்கிறதுமான ஒரு அனுபவத்தை பெற்ற நாள் தான் பெந்தகோஸ்து நாள். இன்றைக்கு தேவ ஜனமே, நீ துதித்து நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவியில நிறையும் போது அது காண்கிற கேட்கிற ஒரு அனுபவத்தை மற்றொரு மத்தியிலே கொண்டு வரும் என்று சொல்லுகிறேன்.
அதோடு கூட வரங்கள் கிரியை செய்யும். உனக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வரும். நீ எழுந்து நின்று சொல்லுவாய், தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், எனக்கு அற்புதம் செய்தார், என் குடும்பத்துக்கு செய்தார், பிள்ளைக்கு செய்தார், சபைக்கு செய்தார் என்று சொல்லத்தக்கதான ஒரு நாளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கா. துதி, துதிக்கணும். துதிக்கிறேன்னா ஏகப்பட்ட இதெல்லாம் வரும். நாங்களும் ஜெபத்துக்கு உட்கார்ந்து ஏகப்பட்ட காரியத்தை கழிச்சிடும். நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் தேவ பிள்ளைகள் தீர்மானம் பண்ணணும். ஒரு ராஜாவுக்கு முன்பதாக நாம் இருக்கும் பொழுது எத்தனை அடக்க ஒடுக்கமாக இருப்போமோ அதுபோல தேவ சமூகத்திலே அடக்க ஒடுக்கமாக பயத்தோடும் பக்தியோடும் இருந்து தேவனை ஆராதித்தால் தேவன் ஒருபோதும் உன்னையும் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்று சொல்லுகிறேன். அப்ப என்னது, அங்க நிக்க கூடாம போனோன்னு மகிமை வருதுங்க. இப்ப ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா ஆசீர்வாதத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கு யார் இருப்பா தெரியுமா? பிசாசு. இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகி இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னு யாருக்கு பொறாம வந்தது? பார்வோனுக்கு. அப்ப அதை என்ன செய்யணும்? ஒடுக்கணும், அழிக்கணும். அப்படித்தான் நினைச்சான். பிசாசுக்கு நீங்க நல்லா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. யோபு நல்லா இருந்தது பிடிக்கல, நீங்க நல்லா இருந்தாலும் பிடிக்காது, நான் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. அப்ப இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஏசாயா 5:4 கடைசின்னு பார்த்தீங்கன்னாக்கும், மகிமையின் மேலுள்ள வாசிங்க. மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவைகள் மேல எல்லாம் இருக்கும், காவல் உண்டாயிருக்கும். அப்போ கர்த்தருடைய வழியிலே நடந்து கர்த்தருக்கு பயப்படுற, கர்த்தரை நல்லா துதிக்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னால், இந்த கிருபை என்றும் உள்ளது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, அந்த கிருபை தான் என்னை வழி நடத்துகிறது, அந்த கிருபை தான் என்னை போஷிக்கிறது, அந்த கிருபை தான் என் பிள்ளைகளை இப்படியே சொல்லிக்கிட்டு பைத்தியக்காரன் போல இருந்தீங்கன்னாக்கும் கிருபை மேகத்தினால மூடப்படும். மேகத்துக்குள்ள இருந்து மகிமை வெளிப்படும் பொழுது எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக கொடுப்பாரு. அதாவது கிருபை என்கிறது நாம் இலவசமாய் பெறுகிறது. தகுதியற்ற நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அன்பு, இரக்கம். அடுத்து நாம் பார்ப்போமானால், இந்த துதிக்கும் போது இந்த கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாவியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். என்னது, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யோசபாத்துக்கு விரோதமாக சேர்ந்து வர்றாங்க. வந்த உடனே அந்த செய்தி வருது. யோசபாத்துக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, நம்மளை எல்லாம் செய்வாங்க இல்லையா? நீங்க பாட்டு படிங்க, சத்துரு சேனை தொடர்ந்து பக்தனாம் தாவீதின் தேவன். வந்துட்டாங்க. வந்து என்ன செஞ்சான்? ஒன்றும் தெரியாது. சொந்த பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது என்று யோசபாத்துக்கு நல்லா தெரியும். கர்த்தரை நோக்கி பார்த்தான். நோக்கி பார்த்துட்டு சொன்னா, கர்த்தரை துதிப்போம். நாம் கர்த்தருக்கு பயப்படுறவங்க கர்த்தர் நல்லா துதிப்போம். எப்படி துதிப்போம்? அவர் கிருபை என்றும் உள்ளது. அதான் நம்ம தலைப்பே. அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. நல்லா என்ன செய்யணும்? பாடி துதிக்கணும். நல்லா பாடணும், நல்லா துதிக்கணும். பாடும்போது கர்த்தருடைய பிள்ளை நல்ல கைத்தட்டி அழகா கர்த்தரை துதிக்கணும். நம்ம குரல் எப்படி இருக்குன்னு நமக்கு தேவை கிடையாது. நம்ம பாட்டு எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தேவை. நம்ம போயிட்டு டீ குடிக்கிற உட்காந்து பேசினா தெரியுங்க, என்ன சத்தம் தெரியுமா? அம்மா, அதை விட மேலா இருக்கணும். கர்த்தரை துதிக்கும் போது அதை விட மேலா இருக்கணும். சின்ன பேசும்போது இங்கே பேசினா அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கேட்கும்.
சொன்னார், செய்யுங்க பார்ப்போம். கர்த்தர் அப்படி சத்தமாக, ஏன்னா சில சொல்லுவாங்க சத்தமாக அப்படி இல்லை, அவர் தம்மை மரணத்திலிருந்து விடுதலையாக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். ஏன் அதை எழுதி வச்சிருக்கு? ஏன் எழுதி வச்சிருக்கு? நல்லா துதிக்கணும். துதிக்க சத்தமாக துதிக்கிற நேரம்னா இந்த சிந்தை வேற எங்கேயும் போகாது. மௌனமாக துதிச்சா தான் பிசாசு மௌனமான காரியத்தை உள்ள கொண்டாந்து வச்சிருவாங்க. நல்லா துதிக்கணும், சத்தம் போக நல்லா துதிக்கணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்களா, எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு வாசல்லே போகிற நேரம் இருந்தால் நான் கொண்டு போகிறேன்ட்டு வந்த நேரத்தில் நல்லா துதிக்கணும். சில ஆள் வரும்போது டெலிஃபோனில் வரும், இப்போ மெசேஜ் வரும்னு அது வரத்தான் செய்யும். நம்ம சபை பரவாயில்ல, யாரும் டெலிஃபோன் சத்தம் குறைவு. இப்போ கர்த்தருடைய சமூகம் பயத்தோடும் பக்தியோடு இருக்கணுங்க. தேவன் பயத்துக்குரியவர். தேவன் பட்சிக்கிற அக்கினி, பாசமுள்ள தெய்வம் அவர்தான். நான் புரிஞ்சுக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்போ நிறுத்தி பாடகரை வச்சு பாட வச்சான். பாருங்கள், பாட்டு படிக்க பாடி துதி செய்ய தொடங்கிய போதே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி தானே? ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வெட்டுங்கடா அப்படின்ட்டு ஆண்டவர் சும்மா விட்டுட்டார். இவன் அவனை வெட்டுறான், இவன் வெட்டுறான். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பியிருக்கலாம். நான் என்ன செய்யன்னு பிளான் பண்ணாதீங்க. முழங்கால் நில்லுங்க. முழங்காலில் நின்னீங்கனாக்கும் முழங்கிடுவீங்க. கர்த்தர் செய்தவைகளை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருடைய கை குறுகி போகலை, கிரியைகள் அழிந்து போகலை. இன்றைக்கும் அந்த கிரியைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அருமையான கர்த்தர், வேகமாக நான் நேரமாச்சு நான் முடிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அடுத்தது நம்முடைய வியாதிகள் வருகிறது, பலவீனங்கள் வருது. நீங்கள் வாசிங்க பார்ப்போம். 2 Corinthians 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். சரி, இங்கே நமக்கு தெரியும் பவுல் சொல்கிறாரு, என் பலவீனம் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது சாத்தானால குத்துது, நான் எடுத்து போடுகிறேன். மகனே, நீ எனக்காக ஊழியம் செய்கிறாய், பல பாடுகள் படுற சொன்னாரா? அது குத்தட்டும், அது வலிக்காதபடி நான் பார்த்துக்கிறேன். அதான கிருபை. அதுக்கு மத்தியில் என் கிருபை உனக்கு போதும். பல பிரச்சனை போராட்டங்கள் எவைகள் வந்தாலும் கூட என் கிருபை உனக்கு அதை தாங்கும்படியான கிருபையை கொடுக்கிறது. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் தான் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம், ஐயோ அதுதான் பெருசுன்னு. ஆண்டு சொல்ற, அது இருக்கட்டு, குத்தட்டும், உன்னை குத்தட்டும். குத்துற நேரத்தில் என் பலத்தை நாங்க தர்றேன், அந்த பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். கடைசியா நமக்கு நேரம் அது முடிப்போம், எல்லாம் போகல, டைம் இல்லை. கடைசியா இந்த கிருபை நமக்கு என்ன செய்யுதுன்னா, ஆதியாகமம் 6:8 வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. 18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். என்னது? பூமி சீர்கெட்டு போச்சு, தேவ சமூகத்தில் போய் எட்டிருச்சு, பூமியில் இருக்கிற பாவத்தெல்லாம் பார்த்துட்டாரு. ஆனால் அங்கே ஒரு மனுஷனை பார்த்து அனுப்பிச்சுறாரு, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது. இப்போ நடக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய வருகையை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்திட்டு வருது இல்லையா? இன்னும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க, இப்படி செய்யணும், அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக. உடனே கர்த்தருடைய வருகை வருதுன்னு இயேசு கிறிஸ்து கூட சொல்லாது. சொன்னார் என்னது? திருடனை போல வருவேன், அது எந்த நேரம் என்று தெரியாது, ஆனால் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று மத்தேயுவில் எழுதியிருக்காரு. அப்போ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. நடக்கிற நேரத்தில் ஆண்டு சொல்கிறாரு, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சிருக்கு. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கண்ணில் கிருபை கிடைச்சிருக்கு. அந்த கிருபை எதுக்கு தெரியுமா? நோவா, நான் அழிக்க போகிறேன், முடிவு வருது, நீ ஒரு பேலையை உண்டு பண்ணு, அந்த பேலை உன் குடும்பத்தை பாதுகாக்கும். ஆண்டு சொன்னபடியே மலையை வர்ஷிக்க பண்ணினார். அப்படியே எழும்பி போச்சு, அரராத் என்கிற மலையிலே கொண்டு போய் நின்றது. வேதம் சொல்லுகிறது, நோவாவின் நாட்களில் நடந்தது போலவும்
லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலும் மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் அதெல்லாம் இப்போ கூட்டி பெருக்கி கழித்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கோ ஒவ்வொரு காரியமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது வேகமாக தீவிரமடைகிறது. இலங்கையிலெல்லாம் அந்த காரியங்கள் ஒரு நாளில் நினச்சி பார்க்க முடியாது. இன்றைக்கி அது ஃபேஷனாக போச்சு தெரியுமா? இன்றைக்கி இலங்கையை நாங்கள் ஒரு காலத்திலே எப்படியோ மேன்மையாக நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி அங்குள்ளவங்க சொல்கிறாங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறது கஷ்டம். ஏனென்றால் போகிற வழி பிழையான வழியாக இருக்கிறது. தேவ கிருபை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் சபைக்கும் இன்றைக்கு கண்களிலே கிடைக்கிறது. அவருடைய கண்களிலிருந்து கிடைக்கிற அந்த கிருபையை நாம் போக்கடிக்காதபடிக்கு அந்த கிருபையிலே இருந்து தேவனை சந்திக்கத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுப்போமாக. எழும்போமா?